Hi everyone, நம்ம இந்த வீடியோல how we are going to describe the data with the help of tables அதுதான் பார்க்க போறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல என்ன மாதிரி டேட்டாலாம் இருக்கு, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த டேட்டாவை எப்படியெல்லாம் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அதை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணாதான் ஃபைனலாக நமக்கு நாலேஜ் கிடைக்கும், இன்சைட்ஸ் கிடைக்கும், நம்ம சொல்லிட்டே இருக்கோம் முதல்ல இருந்து. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணும்போது அப்போ அந்த டேட்டாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ ஒரு பார்த்த உடனே அந்த டேட்டா செட்டில் என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒரு சம்மரைஸ்டு ஃபார்ம்லையோ இல்லை ஏதாவது ஒரு புரிஞ்சுக்கிற ஃபார்மேட்ல கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அதில் ஒன்று தான் டிஸ்கிரைபிங் டேட்டா வித் த ஹெல்ப் ஆஃப் டேபிள்ஸ். ஒரு டேபிள்ஸில் டேட்டாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா frequency distribution for quantitative data, qualitative data. அப்புறம் எப்படி how we can construct a frequency distribution. அப்புறம் outliers எப்படி ஹேண்டில் பண்ணணும். frequency distributionல ரெண்டு இருக்கு, relative frequency distribution and cumulative frequency distribution. இது எல்லாத்தையுமே பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் frequency distributionனாலே அதை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் ஒரு டேட்டா செட்ல எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான். எ கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் தேர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் இதை ரெப்ரசன்ட் பண்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு மாசத்துல நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணலாம். பஸ்ஸு, காரு, ஃப்ளைட், டூ வீலர், ஷிப்பு, போட்டு, இந்த மாதிரி வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் ஒவ்வொரு கிளாஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு மாசத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த்ல இந்த பர்டிகுலர் மோட் ஆஃப் கார்ல எத்தனை தடவை டிராவல் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட்ல எத்தனை தடவை டிராவல் பண்ணியிருக்காங்க, போட்ல எத்தனை தடவை டிராவல் பண்ணியிருக்காங்க, இப்படி நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன்ல. ஸோ இப்போ அந்த கார், போட்டு, ஃப்ளைட்டு அதெல்லாம் கிளாஸஸ். அதுல எத்தனை தடவை டிராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது frequency ஆஃப் அக்கரன்ஸ். இதை நான் ஒரு டேபிள்ல கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தான் frequency distribution. இந்த frequency distributionல ரெண்டு இருக்கு, for group data and ungroup data. ungroup dataனா நான் சொல்றது தான், கிளாஸஸ் எல்லாமே ஒரு வேல்யூ தான் இருக்கும், கார், ஃப்ளைட் அந்த மாதிரி. இப்போ நான் அதை குரூப் பண்ணிட்டேன் அப்படின்னா, மோட் ஆஃப் டிராவல் டிராவல் பை ஏர், டிராவல் பை வாட்டர், டிராவல் பை ரோடு அப்படி நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னா குரூப் டேட்டா. அப்போ டிராவல் பை ரோட்ல தான் இந்த காரு, பஸ்ஸு, டூ வீலர், ஆட்டோ இது எல்லாமே அந்த அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள இந்த வேல்யூஸ் எல்லாமே அடங்கிடும். இட் ஹேஸ் மோர் தேன் ஒன் வேல்யூ அப்படின்னா அது குரூப் டேட்டான்னு அர்த்தம். ஸோ இப்படி நம்ம டேட்டாவை குரூப் பண்ணியும் அதோடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். குரூப் பண்ணாம சிங்கிள் வேல்யூவா வச்சும் அதோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதை ஒரு டேபிள்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லயே ப்ரீவியஸ் வீடியோல இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு, குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்னது, இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் நம்பர்ஸ்ல இருக்கிறது. ஸோ இது ஒரு வெயிட் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, அன்குரூப்ல எப்படி கொடுக்குறாங்க, குரூப்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அன்குரூப்டுனா சிங்கிள் வேல்யூல. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியா 133ல இருந்து 245 வரைக்கும். the lowest value 133, highest value 245. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் எல்லா டேட்டாவையும் போட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் அப்சர்வேஷனும் எத்தனை தடவை இருக்கு. இப்போ 133 வெயிட்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க. 135 வெயிட்ல ரெண்டு பேர் இருக்காங்க. 160ல 4 பேர் இருக்காங்க. இப்படி ரெப்ரசென்ட் பண்றது frequency distribution for ungroup data. இப்போ இதுல நிறைய கிளாஸஸ் இருக்குல்ல, நிறைய வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ நான் இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றேன், அதை குரூப் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ லோவஸ்ட் வேல்யூ என்னது 133, ஹையஸ்ட் வேல்யூ 245. ஸோ நான் ஒரு 130ல இருந்து 249 வரைக்கும் நான் என்னோட இதை வேரியஸ் கிளாஸஸா டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க இப்படி நான் கவுண்ட் பண்ணேன்னா இது frequency distribution of group data. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஈச் அப்சர்வேஷன் ஷுட் பி இன்க்ளூடட் இன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் கிளாஸ்.
அதாவது இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் அதை பிரிக்கும் போது என்ன பண்ணணும்னா 130 to 139, 140 to 149 இப்படி பிரிக்கணும். 130 to 140, 140 to 150, 150 to 160 அப்படி பிரிச்சோம்னா the value 140, 150, 160 இது எல்லாமே ரெண்டு கிளாஸ்லயுமே இருக்கும். அப்போ 160ன்னு ஒருத்தங்களோட வெயிட் இருக்கும்போது நீ எந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியும் நம்ம அதை அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒரு அப்சர்வேஷனுமே வந்து ஒவ்வொரு கிளாஸ்ல தான் கொடுக்கணும். மோர் தேன் ஒன் கிளாஸ்ல இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஜீரோ ஃப்ரீக்வன்சி இருந்தா கூட அந்த கிளாஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல 210 to 219 இருக்குல்ல, இட் ஹாஸ் ஜீரோ ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா 210 to 219 வெயிட்ல யாருமே இல்லை நம்மளுடைய டேட்டா செட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா 200 to 209 வந்தப்பறம் 220 to 229 வந்துச்சுன்னா நடுவுல உள்ளது எங்க மிஸ் ஆயிடுச்சா, நம்ம என்டர் பண்ணாம விட்டுட்டோமா, இல்ல அதுக்கு ஜீரோ வேல்யூவாங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ ஈவன் தோ இட் ஹாஸ் அ ஜீரோ ஃப்ரீக்வன்சி யூ ஹாவ் டு இன்க்ளூட் இட் இன் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். நெக்ஸ்ட் வந்து ஆல் கிளாஸஸ் ஷுட் ஹாவ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். ஈக்குவலா பிரிக்கணும். 130 to 139, 140 to 149, 240 to 249 இப்படி வந்து ஈக்குவலா நம்ம பிரிச்சுக்கணும், ஈக்குவல் இன்டர்வல்ல. அண்ட் எவ்ரி கிளாஸ் ஷுட் ஹாவ் அ லோவர் பவுண்டரி அண்ட் அன் அப்பர் பவுண்டரி. அண்ட் லோவர் பவுண்டரி ஷுட் பி a multiple of the class interval. இதுல கிளாஸ் இன்டர்வல் என்னது 10. ஸோ இந்த 10ஓட மல்டிபிளா தான் லோவஸ்ட் பவுண்டரி ஃபுல்லா இருக்கணும். 130, 140, 150, 160 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஆ இருக்கணும். அதை வந்து நம்ம எந்த மல்டிபிள் 5ஆ கூட நம்ம பிரிக்கலாம். 5 வேல்யூ அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் வந்து 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், 100ஆ இருக்கலாம். நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 1000ஆ இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவைலபிள் டேட்டா. அதை வந்து நம்ம அந்த இதை வந்து பிரிச்சுக்கணும் நம்ம. அப்புறம் மோர் ஆர் லெஸ் ஒரு 10 கிளாஸஸ் இருக்கிற மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கும் போதே நமக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம இதை 12 கிளாஸஸா பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு 10 to 15 கிளாஸ் இருக்கும்போது இட் ஷுட் பி ஈஸி. ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சு யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இப்போ நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு திங்க் ஹவு மெனி கிளாஸஸ் இட் ஷுட் பி தேர். இப்போ நான் வந்து இப்படியும் பிரிக்கலாம், இல்லை இப்படியும் பிரிக்கலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து நிறைய இன்டர்வல்ஸ். நான் வந்து 10 எடுத்துக்கிட்டோம்ல நம்ம கிளாஸ் இன்டர்வல். இப்போ சப்போஸ் 5 எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? 130 to 134, 135 to 139 நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இல்லை அப்படின்னா நான் வந்து இதுல என்ன பண்ணிட்டேன், fewer into 100 to 149, 200 to இப்படி நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி டிஸ்ட்ரிபியூஷன், கம்மி கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான கிளாஸஸ் இருக்கிற மாதிரியும் பிரிக்கக்கூடாது, இந்த மாதிரி கம்மியான கிளாஸ் இருக்கிற மாதிரியும் பிரிக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் ஹவு மெனி கிளாஸஸ் யூ ஷுட் ஹாவ் இன் யோர் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து இந்த கிளாஸுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து ஒன்னா தான் இருக்கணும். அதுதான் 1 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்றோம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கோர்ஸ் மீன்ஸ் நான் இதுல என்ன சொல்றேன், இப்போ இந்த 130 to 134, 135 to 139னா 134 and 135 இருக்குல்ல, இதுதான் கேப் பிட்வீன் த கிளாஸஸ். அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் 135 minus 134 is equal to 1. அதுக்கு பேர் தான் 1 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இட் ஷுட் பி ஆல்வேஸ் 1. அப்படி இருந்தாதான் எல்லா வேல்யூமே நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்க்ளூட் ஆகும். அடுத்தது வந்து ரியல் லிமிட்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ 134க்கும் 135க்கும் நடுவுல உள்ள வேல்யூ மிட் பாயிண்ட், அதுதான் வந்து ரியல் லிமிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ் 170 to 174க்கு ரியல் லிமிட் என்ன அப்படின்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணா, லோவஸ்ட் பவுண்டரி மைனஸ் ஒரு 1/2 அண்ட் அப்பர் பவுண்டரி பிளஸ் 1/2 இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுல டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்குள்ள கேப் வந்து 1 இல்ல, ஸோ அதோட ஹாஃப் வந்து என்னது 0.5. ஸோ 170 to 174க்கு வந்து ரியல் லிமிட்ஸ் என்னவா இருக்கும்னா 170 minus 0.5 that is 169.5 to 174 plus 0.5 that is 174.5. இதுதான் இதோட ரியல் லிமிட் இருக்கும். அப்ப ரியல் லிமிட் ஃபார் 140 to 149 அதுக்கு எவ்வளவு 139.5 and 149.5. இதுக்கு பேர் தான் ரியல் லிமிட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் யூ ஹாவ் டு நோ பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். So இப்போ steps to construct a frequency distribution. The first step you have to do is நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். எந்த ரேஞ்ச்ல நம்மளோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா கொடுத்துருக்கிற டேட்டால ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன,
லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டுக்குள்ள தான் நம்ம எல்லா வேல்யூவும் இருக்க போகுது. அப்போ அதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் லார்ஜஸ்ட் வேல்யூ 245, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 133. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 112. ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 112. அந்த 112ல வந்து நம்மளுக்கு எத்தனை கிளாஸ் இருக்கணும், நான் வந்து 10 கிளாஸ் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ரேஞ்சை வந்து டிசைர் நம்பர் ஆஃப் கிளாஸஸால பிரிக்கணும். அப்போ 112 டிவைடட் பை 10 வந்து 11.2. இதுக்கு பேர் தான் கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல்ல அடுத்து வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றோம். ஸோ 11.2 நான் 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன் நியரஸ்ட் இன்டர்வல்லா. ஸோ தட் இஸ் 10. இப்போ 10 வேல்யூஸா நான் ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் வைக்க போறேன். ஸோ த கிளாஸ் இன்டர்வல் இஸ் 10. இப்போ அடுத்து வந்து லோவஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதை வந்து எங்க தொடங்கணும் எங்க முடியணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ எங்க தொடங்கணும்னா இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல். இப்போ 10ங்கிறது கிளாஸ் இன்டர்வல்னால இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல். நம்மளோட ஸ்மாலஸ்ட் ஸ்கோர் என்னது 133. ஸோ 133 இன்க்ளூட் ஆகணும்னா அதை விட கம்மியா தான் அந்த லோவஸ்ட் கிளாஸ் வந்து பிகின் ஆகணும். ஓகேவா? ஸோ 133னா அதை விட கம்மியான மல்டிபிள் ஆஃப் 10 என்னது 130. ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எங்க முடியணும் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் வேல்யூ பிளஸ் லோவஸ்ட் பவுண்டரி -1. ஏன் இந்த 1 கொடுக்குறோம் அப்படின்னா தான் the gaps between the classes should be 1 so that எந்த வேல்யூமே நமக்கு விட்டு போகாது. எல்லா வேல்யூமே it will be included in your distribution table. ஓகேவா? ஸோ அதனால 10 plus 130 minus 1 139. ஸோ 130ல ஆரம்பிச்சு 139ல முடியணும். இந்த மாதிரி தான் நான் வந்து கிளாஸஸை வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சு கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சு அந்த கிளாஸ் இன்டர்வல்ல வந்து எதுல ஆரம்பிக்கணும் எதுல முடியணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இது எல்லாத்தையுமே ஈக்குவலன்ட் கிளாஸஸா டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு இதுல வந்து நான் 10ன்னு பிரிச்சுட்டேன், இன்னொரு இதை வந்து 20ன்னு பிரிச்சுட்டேன். அந்த மாதிரி பிரிக்க கூடாது. 130 to 139, 140 to 149 அந்த மாதிரி ஈக்குவலன்ட் கிளாஸஸா நான் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 160. ஸோ 160 இதுல எந்த கிளாஸ்ல வரும் 160 to 169 அந்த கிளாஸ்ல வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்டாரோ ஏதோ ஒரு சிம்பிளை வச்சு நான் டினோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் வந்து டேலி. ஸோ இப்படி நான் இன்க்ளூட் பண்ணிட்டே வரேன். அடுத்து 193யா, ஸோ இட் கம்ஸ் இன்டு 190 to 199 இந்த கிளாஸ்ல வரும். ஸோ 226. ஸோ வந்து இட் 220 to 229 இந்த கிளாஸ்ல வரும். ஸோ எந்த கிளாஸ்ல வருமோ அங்க வந்து நான் ஒவ்வொரு மார்க் பண்ணிட்டே வரேன். கடைசியில எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை டேலி மார்க்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நான் போட்டேன்னா அதுதான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் டினோட்டட் பை எஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும், அப்புறம் டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா 53 மொத்தம் 53 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஒரு ஃபிலிம் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் 25 பீப்புள் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க 1லேருந்து 10 வரைக்கும். 1 வந்து புவர், 10 வந்து எக்ஸலண்ட் அப்படின்னா இப்போ இது வந்து அன்குரூப்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஒவ்வொரு வேல்யூவையும் நான் ஒவ்வொரு கிளாஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தோன்னா தட் இஸ் அன்குரூப்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ 3 வந்து 3க்கு நேராக ஒரு மார்க் டேலி மார்க் போடுறோம். அடுத்தும் 3, ஸோ அதுக்கு ஒரு டேலி மார்க். அடுத்து 2, ஸோ 2ல ஒரு டேலி மார்க். அடுத்து 9, 9ல ஒரு டேலி மார்க். இப்படியே எல்லா டேட்டாவுக்கும் நம்ம போட்டுட்டே வரும்போது ஃபைனலாக இந்த டேலியை கவுண்ட் பண்ணி போட்டோம்னா அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. தட் மீன்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் இட் அக்கர்ட் இன்சைட் அவர் டேட்டா செட் அப்படிங்கிறது. ஸோ இப்படி போட்டோம்னா அது வந்து குரூப்ட்ல வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இதுல வந்து ஐக்யூ லெவல் ஃபார் 35 பீப்புள் இருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட ஐக்யூ லெவல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், குரூப் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நான் குரூப் பண்ணணும், அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ரேஞ்ச் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 69, லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 123. ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், தட் இஸ் 54 வரும்.
ஸோ 54 நான் வந்து இப்போ 10 கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 54 டிவைடட் பை 10 போடுறேன். அதான் செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்க. ஸோ 5.4ன்னு வருது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் அதை ரவுண்ட் ஆஃப் பண்றேன், தட் இஸ் 5. இப்போ நான் லோவஸ்ட் கிளாஸோட எப்படி பிகின் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ 69 இருக்குல்ல, ஸோ 69 விட கம்மியா இருக்கணும். அது வந்து மல்டிபிள் ஆஃப் மை கிளாஸ் இன்டர்வலா இருக்கணும். என்னோட கிளாஸ் இன்டர்வல் 5, ஸோ அதோட மல்டிபிள் 69 விட கம்மியா இருக்கிறது என்னது 65. ஸோ என்னோட லோவஸ்ட் கிளாஸ் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் வித் 65 அப்படின்னு சொல்லிட்டேன். கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. ஓகேவா? ஸோ அப்போ எங்க எண்ட் ஆகணும் அப்படின்னு நான் அடுத்து கண்டுபிடிக்கணும். எண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிளாஸ் இன்டர்வல் பிளஸ் நம்மளுடைய lowest value minus 1. So 5 plus 65 minus 1, that is 69. So இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஈக்குவலன்ட் கிளாஸஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரேன். எது வரைக்கும் என்னோட லார்ஜஸ்ட் அப்சர்வேஷன் இன்க்ளூட் ஆகிற வரைக்கும் 123 இன்க்ளூட் ஆகணும்னா நான் வந்து 120 to 124 வரைக்கும் நான் வந்து கிளாஸை கிரியேட் பண்ணேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவலண்டா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் டேலி மார்க்ஸ் போட்டுட்டே வரணும். அப்புறம் அந்த டேலி மார்க்ஸை கவுண்ட் பண்ணி இதுல வந்து ஃப்ரீக்வன்சி நான் போடணும். இதுதான் வந்து how to construct a frequency distribution table. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த கிவன் எக்ஸாம்பிள்ல சில குவாலிட்டிஸ் இருக்கு. அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அது என்னென்ன புவர் ஃபீச்சர்ஸ்லாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்லேயர். அவுட்லேயர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் விச் does not have the behavior that is similar with the other data object inside a data set ன்னு சொல்றோம். ஸோ ஒரு அவுட்லேயர்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர். அதுல எதுலையுமே சம்மந்தம் இல்லாத ஒரு டேட்டா, இல்ல அதுக்கு வந்து பக்கத்துல இல்லாத டேட்டா, இட் ஹாஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கிறதுலாம் அவுட்லேயர்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஏ ஒரு கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் வந்து 0.06 இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 5 ஜிபிஏ மேக்ஸிமம் இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி 0.06ன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐக்யூ லெவல் வந்து 170, ஒரு 120 130 இருந்தாலே வந்து குட் ஐக்யூன்னு சொல்லுவோம். ஸோ 170ங்கிறது வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கவே வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது பேர்லாம் அவுட்லேயர். ஸோ இந்த அவுட்லேயர்ஸ் இருந்தா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செக் வெதர் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறது வந்து கரெக்டா இல்லையா. 0.06ன்னு மேபி வந்து ஒரு 4.06 கூட தப்பா என்ட்ரி பண்ணிருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு செக் ஃபார் அக்யூரசி. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா ரிமூவ் பண்ணும்போது நான் ஒன் திங் யூ ஹாவ் டு ஹாவ் இட் இன் யுவர் மைண்ட் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஏரியா பை ஏரியா வந்து கிரைம் ரேட் வந்து நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து கிரைம் நடக்காமலே இருந்திருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அதிக லெவல்ல கிரைம் நடந்திருக்கலாம், மிச்ச எல்லா ஏரியாலையுமே வந்து மாடரேட்டா கிரைம் நடந்திருக்கலாம். இப்போ நான் அந்த லோவஸ்ட் கிரைம் நடக்காத ஏரியாவையும் கிரைம் அதிகமா நடந்த ஏரியாவையும் நான் வந்து அவுட்லேயர் நினைச்சு விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த டோட்டல் சிட்டியை பத்தி கிரைம் ரேட்டை நான் அனலைஸ் பண்ணும்போது அது ரெண்டையும் விட்டுறது வந்து இட் affect your understanding about the crime rate in the city. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம முக்கியமான டேட்டாவையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படியும் நம்ம யூ ஹாவ் டு ஹேண்டில் தி அவுட்லேயர். இப்போ இந்த கிவன் எக்ஸாம்பிள்ல ஒரு 9 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்க இன்கம், ஏஜ், ஃபேமிலி சைஸ், அவங்களோட ஜிபிஏ இப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து அவுட்லேயர் என்ன அப்படிங்கறத யூ ஃபைண்ட் அவுட். இப்போ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஸோ நவ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரிலேட்டிவ் அப்படின்னாலே என்ன, ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ. ஸோ அதுதான் இது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கிளாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒரு கிளாஸுக்கும் இந்த கிளாஸ் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சியில் இந்த கிளாஸுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. Relative shows the frequency of each class as a part or fraction of the total frequency of entire distribution. Total distributionல இருக்கிறதுல இந்த particular classக்கு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ frequency இருக்கு அப்படின்னு சொல்றது relative frequency distribution. So இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, you have to divide the frequency for each class by the total frequency. ஒவ்வொரு கிளாஸுக்கும் இருக்கிற frequency-ய total frequency-யால divide பண்ணோம்னா relative frequency கிடைக்கும். So 7/53 அப்படின்னு போட்டோம்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ் 170 to 179க்கு நமக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ 3/53 அப்படின்னு போட்டோம்னா
220 to 229 அந்த கிளாஸுக்குள்ள ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ இது வந்து பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை இட் வித் 100. அடுத்து வந்து cumulative frequency distribution. cumulative அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மொத்தமா cumulative score என்ன அப்படி சொல்றோம்ல, மொத்தமா. ஸோ the total number of observation, அதுக்கு கீழே அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே உள்ள எல்லா வேல்யூஸையும் வந்து எவ்வளோ இருக்கு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இதுக்கு கீழே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து cumulative frequency distribution. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு cumulative frequency வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் you have to add sum. அதுதான் வந்து cumulative frequency. ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இது நம்மளுக்கு வெயிட் அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல கால்குலேட் பண்ணது. ஸோ cumulative frequencyல கீழே இருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும், ஏன்னா நம்ம ஆட் பண்ணிட்டே வர போறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் கிளாஸ் வந்து 3, அடுத்தது வந்து 3 + 1 4, 4 + 17 21, 21 + 12 33, இப்படி போயிட்டே இருக்கும். 52 + 0 52, 52 + 1 53, இப்படிதான் cumulative frequency வந்து கால்குலேட் பண்ணணும். அதோட percentage எப்படி கால்குலேட் பண்றதுன்னா 3/53 into 100%. So 47/53 into 100, அது 89. இப்படிதான் cumulative percent வந்து கால்குலேட் பண்ணோம். cumulative percent percentile rank அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே அந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ள வேல்யூவும் அதுக்கு கீழே உள்ள வேல்யூஸையும் சேர்த்தா எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்மளோட டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது தான் பெர்சன்டைல் ரேங்க் அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 170 to 179ல வந்து 75 இருக்கா. ஸோ 179ங்கிற வேல்யூக்கு கீழே நம்மளோட டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து 75% ஆஃப் த வேல்யூ வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது பெர்சன்டைல் ரேங்க். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி ரிலேட்டிவ் அண்ட் cumulative frequency சொல்றது அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை தி டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ தட் இது வந்து 2/200, 4/200, 13/200, இப்படி போட்டுட்டே வந்தோம்னா இந்த எல்லாமே கிடைச்சிரும் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. cumulative-க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் 2ல நெக்ஸ்ட் ஒன் என்னது 2 + 4, that is 6. அடுத்து என்னது 4 + 13, sorry 6 + 13 19. அடுத்து வந்து 19 + 27 46. இப்படி நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும் cumulative frequency-க்கு. அதோட பெர்சன்ட்க்கு என்ன பண்ணணும், 2/200 into 100, 118/200 into 100, இப்படி போட்டோம்னா பெர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ frequency distribution for quantitative data பார்த்தோம். எப்படி வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டா வந்து குரூப் பண்ணி நம்ம frequency distribution பண்ணலாம், அன்குரூப் பண்ணி frequency distribution பண்ணலாம். குரூப் பண்ணி பண்றதுல how to calculate the relative frequency, cumulative frequency எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு, இதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ வேர்டு, நம்பர், லெட்டர், இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆர்டர்ல இருக்கும். வேர்டு, நம்பர், லெட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஒரு எஸ் ஆர் நோ வேல்யூ இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் வரும், எஸ் ஆர் நோ. ஸோ எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, cumulative frequency நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போகலாம். தட் இஸ் 27/83, 56/83 ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அதை வந்து நம்ம ப்ரொபோர்ஷன்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்னன்னா cumulative frequency, அதை ஆட் பண்ணிட்டே போறது. இது 27. ஸோ இதுக்கு அடுத்து இது ஆட் பண்ணும்போது தட் இஸ் 83. ஸோ அதுக்கு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா 27/83 into 100, இப்படி நம்ம போட்டுட்டே போனோம்னா அதுக்கு cumulative. இது வந்து ஃபார் நாமினல் டேட்டா. ஃபார் ஆர்டர் டேட்டா வந்து இட்ஸ் அன் ஆர்டர் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ இதுல வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்களா இந்த எக்ஸாம்பிள்ல, லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், கொலோனல், ஜெனரல், அது ரேங்க் வைஸ் இதுல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆர்மியில, கொலோனல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்றது, 20083/78827 போட்டோம்னா இந்த வேல்யூ வரும். 29169/78827 போட்டோம்னா
0.370 இப்படி வரதுதான் this is relative frequency, that is proportion னு கொடுத்திருக்காங்க. அடுத்து cumulative frequency னா you have to add இல்ல, இந்த frequency add பண்ணிட்டே போகணும். 20083 இதுக்கு வரும். இதுல வந்து 20083 plus 29169 இப்படி இங்க வந்து cumulative frequency போட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு அடுத்து இந்த cumulative percentage calculate பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். so cumulative போட்டுட்டு 20083 divided by 78827 into 100 போட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கு நேரா இந்த ரெண்டு பர்டிகுலர் வேல்யூவையும் ஆட் பண்ணி இங்க ஒரு frequency வந்திருக்கும்ல, அந்த frequency-யை இந்த total frequency-யால divide பண்ணி into 100 போட்டோம்னா cumulative percentage கிடைக்கும். இப்படி தான் you have to calculate this one for qualitative data. ஸோ இதுவும் ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா தான். இதில் வந்து மூவி வந்து ஒரு மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ்ல இருந்து லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவாக வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. NC17 வந்து மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து G வந்து லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் ஒரு இந்த பிஜி ரேட்டிங் இருக்குல்ல அதுக்கு மட்டும் பெர்சன்டைல் ரேங்க் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன். ஸோ இப்போ இதில் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன், ஐ கேன் ஆன்சர் யூ. தேங்க்யூ.